பிரச்சனை ஏதாவது வகையில வரும்னு சொன்னேன்ல, தோ கார்ல வந்திருக்கு பாரு. அதுவும் இது சாதா பிரச்சனை இல்ல, தாதா பிரச்சனை. இது இங்க எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை மனசு மாதிரி உன்னை கல்யாணத்துக்கு கூட்டு போலான்னு வந்திருப்பாங்களோ? அப்படி நடந்தா உலகமே 2 ஆயிடும். இது எதுக்கு வரப்போகுது? ஏதாவது பெருமை பீத்தலா பேசிட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு போக தான் வரும். என்னடி மினுக்கி அப்படி பாக்குற? என்னடா அது, கல்யாணத்துக்கு கிளம்பி போறவ நேரம் இங்கே வந்துட்டாலேன்னு பாக்குறியா? உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடி, பாவம். என்ன பண்றது, நீயும் ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட போட்டி போட்டு தோத்துக்கிட்டே தான் இருக்க. என்கிட்ட இருந்து உனக்கு விமோச்சனமே கிடைக்க மாட்டேங்குதே. அதனாலதான் தராதரம் பார்த்து போட்டி போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உன் தகுதிக்கு நீ என்னை எதிர்த்து போட்டி போட்ட பத்தியா, அதாண்டி நீ செஞ்ச பெரிய தப்பு. நீலாம் என்கிட்ட மோதணும்னு நினைச்சிருக்கலாமா முதல்ல? பாவம் நீ. இப்ப பாரு, சுண்டலி மாதிரி கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை ஏன் விட்டு பிடிச்சேன்னு தெரியுமா? நான் கழுகு மாதிரி, எனக்கு எப்ப இற தேவையோ அப்பதான் கீழே இறங்கி வருவேன். வீணா காரியம் இல்லாமலாம் தரையில இறங்கி வரமாட்டேன். இனிமேலாவது மோதுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போது தேவையில்லாம நோஸ் கட் வாங்கிக்காத. என் பையன் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கார் அனுப்புவான். நீ மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு வயிறார சாப்பிட்டு போ. இனிமேலாவது சொடக்கு போட்டு சவால் விடுறதெல்லாம் விட்டுட்டு கைய கட்டி எப்படி மாமியாருக்கு மருமகளை நடந்துக்கணும்னு கத்துக்கோ. அதுதான் உனக்கு சோறு போடும், அதுதான் உனக்கு புண்ணியமும் கூட. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்ல மருமகளா நடந்துக்கணும், சரியா? வர உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி வை. நீங்க சொடக்க போட வேண்டாம் தான் சொல்லிட்டு போனீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே அத்தை. ஏன்னா நான் உங்க மருமகளாச்சே. உங்களை மாதிரி எனக்கும் இந்த திமிரு கூடவே பிறந்துருச்சு. நீங்க கழுகு மாதிரின்னு எனக்கு தெரியும் அத்தை. கீழே பூனை இருக்கேன்னு இறைக்காக கீழே வந்தீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நிக்கிறது பூனை இல்ல. நீங்க தப்பா இறங்கி தரைக்கு வந்துட்டீங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. என்ன திமிரா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ ஒருத்தி நினைச்சா எல்லாம் நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கியா? என் கூட சரவணன் இருக்கான். அவன் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன் என் மேல சத்தியம் பண்ணிருக்கான். அத மறந்துட்டு பேசுற? ஆமாத்த, சரவண ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா ஸ்ருதியோட கல்யாணம் நடக்கும். அதுல வேற எந்த மாற்றமும் இல்ல. சரவணன் விருப்பப்படி ஸ்ருதி ஆசைப்பட்ட பையனோட இந்த கல்யாணம் நடக்கும். நான் இவ்ளோ பேசுறேன்னா அப்போ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை, இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணுன உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்டி. இது வெறும் கல்யாணம் மட்டும் இல்ல, என் கௌரவமும் இதுல இருக்கு, என் லட்சியம் இருக்கு. இதுல ஏதாவது வில்லங்கம் பண்ணலான்னு நினைச்ச உன்னை அப்படியே சமாதி கட்டிடுவேன். சரிங்க, சம்மந்தி கிட்ட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நானே உங்களுக்கு வாங்கி தரேன். அதுல உங்க எண்ணத்தெல்லாம் உள்ள போட்டு சமாதி கட்டுறேன். வேண்டாம். என்னத்த, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அடிக்கலாம் வரீங்க.